பறக்கும் காதல் தீயே அத்தியாயம் 39. சுற்றிலும் மக்கள் கூட்டம் இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பலாச்சுளையை மொய்க்கும் ஈயாக தன் அவளின் தர்பூசணி பழ உதட்டிலேயே பார்வையை இழைத்திருந்தான் தீரன். தீரனின் தீவிரமான பார்வையில் சென்ற அந்த குழம்பென மாறிப்போன தன் முகத்தை மறைத்துக் கொள்ள சுற்றுப்புறம் பார்ப்பது போல் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் மகிழ்விழி. ஷோ, இவன் என்ன பட்டிக்காட்டா மிட்டைய பாக்குற மாதிரி பாக்குறான். இவன் கண்ணத்துல அடிச்சதெல்லாம் பத்தாது, இவன் மூக்குலயே நான் குத்து விட்டுருக்கணும். கருவாப்பையிலே ஒழுங்கா வேற பக்கம் பாரு, என்னால மூச்சு விட முடியலடா என மனதில் தீரனை தட்டிக்கொண்டே எம்பி குதித்த தன் இதயத்தை சமன்படுத்த சுற்றிலும் பார்வையை சுழற்ற சரியாக மகியின் பார்வையில் மீண்டும் அவன் விழுந்தான். இவனதானே நம்ம வீட்டு பக்கத்துலயும் பார்த்தோம், இப்ப இங்கேயும் வந்து நம்மள பாத்துட்டே இருக்கான் என ஆராய்ந்தவாறு, தேவுதி யாரா அவன்? வீட்டுல இருந்து நான் கிளம்புறப்பவும் அவனை பார்த்தேன், இப்ப இங்கேயும் நம்மள பாத்துட்டு இருக்கான். ஆனா இவனை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், உனக்கு தெரியுதான் பாரு என்றாள். மகி காட்டிய திசையில் மற்ற மூவரும் பார்க்க அங்கிருந்தவனை கண்ட தூரி பயத்தில் முகம் வெளிரி ஐஸ்கிரீமை தவற விட்டாள். அதை பார்த்த மகி, இவனை பார்த்து நீ ஏன் பயப்படுற துரி? உனக்கு இவனை ஏற்கனவே தெரியுமா என வினவினாள். என மெலிதாக முணங்கியவாறு மகியின் அருகில் நெருங்கி அமர்ந்தாள் தோரிகை. இவனை பார்த்து நீ ஏன் பயப்படுற? இரு, அவனை என்னன்னு கேட்டு வர என இருக்கையை விட்டு எழுந்தாள் மகி. அதை கேட்ட தோரிகை, ஐயோ அக்கா என பதறினாள். இவங்க பெரிய லேடி ஜாக்கி ஜான்னு நினைப்பு, ஒழுங்கா உட்கார் சொல்லுவதே என கடினமான குரலில் கூறினான் தீரன். ஹே ஆமாண்டா, உன்னைய மாதிரி என்னால பிரச்சனைக்கு பயந்து எனக்கு பிடிச்சவங்களை அத்து விட்டுட்டு போக தெரியாது. உயிரே போனாலும் அவங்களுக்காக நிப்பேன் என அதுவரை இருந்த இனிமையான மயக்க நிலை மாறி எண்ணெயில் இட்ட கடுகென பொறிந்தாள் மகி. உதே, தேவையில்லாம பேச வேணான்னு சொல்லு என குற்ற உணர்விலும் கோபத்திலும் முகம் சிவந்தான் தீரன். நான் ஒண்ணு தேவையில்லாம பேசுறேன் மிஸ்டர், உண்மையத்தான் பேசுறேன், குற்றம் நினைச்சுதானே குறுகுறுக்கும் என கூறியபடி இதழை இகழ்வாக வளைத்தாள் மகி. பெருமுயற்சி எடுத்து தீரன் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது அவனது இறுகி மடித்து வைத்திருக்கும் கைகளிலும் செஞ்சோரியனாய் சிவந்திருக்கும் வழிகளிலும் நன்றாக தெரிந்தது. அம்மோ, நீ கொஞ்சம் அமைதியா இரேன் பிளீஸ் என்றான் உதயன். அக்கா பிளீஸ்கா என கெஞ்சி மகியை இருக்கையில் அமர வைத்தாள் தோரிகை. திடீரென நினைவு வந்தவளாக, தோரி, அன்னைக்கும் நீ இவனை பார்த்துதான் பயந்தியா? யாருவன் என்றாள் மகி. ஆமா என இதழ்களை கழித்தபடி தலை குனிந்தாள் தோரிகை. அவளின் விழிகளில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் கீழே சிந்தியது. அதை பார்த்த மகி, இப்ப எதுக்கு நீ அழுற? தேவதி என்னடா அதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு கொஞ்சம் நீயாவது சொல்றியா என்றபடி உதயனை பார்க்க அவன் முகம் கருப்பாறையென இறுகி இருந்தது. இந்த காமெடி பேசி எப்படி இப்படி சீரியஸ் மோடுக்கு போனுச்சு? யப்பா, இதெல்லாம் உலக அதிசயம்பா. இந்த மொமெண்ட வரலாறுல பதிச்சு வச்சுக்கணுமே. இத இப்ப வெளியில சொன்னா சாணியை வீசி நம்மள துரத்தி அடிப்பானுங்க, நமக்கே வம்பு. நம்ம ஃபீலா மண்டையனை பாப்போம். இப்போதைக்கு இந்த உதிப்பையில பார்த்தா சமய சந்தர்ப்பம் பார்க்காம சிரிச்சுப்படுவோம் என உதயனை கண்டு சிரிப்பை உள்ளடக்கியபடி திகைத்தவாறு தன் முகத்தை வைத்துக் கொண்டு தீரனை நோக்க, தீரன் தகிக்கும் சூரியனாய் அனலாய் பெயருக்கேற்றவாறு அனலேந்தி தீரனாக காட்சியளித்தான். யத்தீ, இவ அதுக்கு மேல இருக்கான் என மகி மீண்டும் தோரிகையை பார்க்க அவள் முன்பின் மேல் அமர்ந்திருப்பது போல் சங்கடத்துடன் அமர்ந்திருந்தாள். ஒன்றும் புரியாமல் மூவரின் முகத்தையும் திரும்பி திரும்பி பார்க்க அவளை கண்ட உதயன், உனக்கு இவனை ஞாபகம் இல்லையா என்றான். அப்போ அவனுக்கும் இவனை தெரியுமா? இந்த மரகண்ட கேஸுக்கே ஞாபகம் இருக்கு, நமக்கு எப்படி மறந்து போச்சு என தன் நினைவடுக்கில் அம்முகத்தை தேடி விடையை கண்டிருந்த மகி, அவனா என அதிர்வுடன் வினவினான். ஆமா என இறுகி போன குரலில் கூறினான் உதயன். அப்போ நேத்தும் இவனை பார்த்துதான் தோரி மயங்கி விழுந்தாளா என உள்ளே போன குரலில் கூறினாள் தோரிகை. அட கொடுமையே, நேத்து நாம பின் போசதானே பார்த்தேன், அத பாத்துட்டு நான் அந்த தியாகிதான் வந்திருக்காருன்னு நினைச்சேன். இந்த நல்லவனை பார்த்து தூரி ஏன் மயங்கி விடணும்னு நைட்டு ஃபுல்லா என் மண்டக்குள்ள ஒரே அடிதடி சண்டைதான் என தீரனின் கோபத்தை பொருட்படுத்தாமல் மகி கூற உதயன் மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான். அடே பாவி என பொருள்படுமாறு மகியை பார்த்தான் தீரன். அப்ப எனக்கு முன்னாடியே உங்களுக்கு, அதாவது இவன் தோரியை தேடி வந்த விஷயம் தெரியும்? எனக்கு நேற்றுதான் தெரியும். தோரி மயங்கி விழுந்தப்பதான் ரோட்டோரத்துல அவனை பார்த்தேன். தோரியையும் உன்னையும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணி போனேன். என்னை பார்த்துட்டு ரொம்ப திமிரா பேசுறான், அவனுக்கு நம்ம தூரி வேணுமா? அப்பதான் உன் வீட்டு அட்ரஸ் கேட்டு அண்ணன் போன் பண்ணாங்க. நான் தான் அவனை பார்த்ததும் அதை பத்தி சொல்லி உன் அட்ரஸையும் கொடுத்து வர சொன்னேன் என்றான் உதயன். அவன் உதி தான் தீரனை வர சொல்லி இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான்.
அந்த தீரன் கேடு இங்க வந்து இறங்கிட்டுதான் அட்ரஸ் கேட்டான்னு தெரியல. நாமளும் சொல்ல வேணாம். உதயன் கூறியதை கேட்ட மகி இதழ்களில் இள நகையை தவழ விட்டாள். அவளின் சிரிப்பை மற்ற மூவரும் ஆச்சரியமாக பார்க்க, என்ன பாக்குறீங்க? இதுக்குதான் இந்த சார் இங்க வந்திருக்காங்களா என நக்கலாக தீரனை பார்த்து வினவினாள் மகி. மூவரும் அமைதியாக அவளையே பார்த்திருக்க, என் தங்கச்சி மேல கைய வச்சுட்டு தைரியமா என் முன்னாடி நடமாடுறாள் அவன். அன்னைக்கே அவனை நல்லா கவனிச்சிருக்கணும். விட்டாச்சு. தோரியோட அக்காவை பத்தி அவனுக்கு இன்னும் தெரியல. தெரிய வச்சிருவோம் என கூறியபடி அவனை நோக்கி எழுந்து நடக்க முனைந்தாள் மகி. என்ன பண்ற மகி என்றாள் முதி. ஏன் ஊருக்கு வந்திருக்கான், அவனை கவனிக்க வேணாமா என அந்த கவனிக்க என்பதில் நன்கு அழுத்தம் கொடுத்தாள் மகி. இதை எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற வேலை இல்லன்னு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவதி. நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? தைரியம் இருந்தா நேரம் என்கிட்ட பேச வேண்டியதானே? பொண்ணாலதான் அவன் இவ்வளவு தூரம் தைரியமா வந்திருக்கான். அன்னைக்கு அவனை விட்டுட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன டேஷுக்கு துள்ளிட்டு இருக்க என பொது இடம் என்று கூட பாராமல் 2.5 வருட கோபத்தை சிறிது சிறிதாக வெளிப்படுத்தினாள் மகி. அவளின் அந்த கோபத்தை ரசித்து பார்த்தான் தீரன். மகி பேசியதை கேட்ட தூரி, அக்கா பிளீஸ்கா, எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேணாம் என கெஞ்சினாள். அம்மோ கண்ட்ரோலாரு, அவன் அவங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ இருந்துதானே இவ்வளவு தைரியமா வந்திருக்கான். அத கொஞ்சம் யோசிங்க. நாம ஒண்ணும் அவனை சும்மா விட போறதில்ல. நேரம் பார்த்துதான் எல்லாம் செய்யணும் என பொறுமையாக மகிக்கு எடுத்துரைத்தான் உதயன். உதயனின் கோற்றில் இருந்த உண்மையை உணர்ந்த மகி நிதானத்திற்கு வந்து திரும்ப அவனை தன் தீ பார்வையால் சுட்டரித்தாள். மகியின் பார்வையை தாங்க முடியாமல் சட்டென அங்கிருந்து கிளம்பினாள் அவள். அவன் அங்கிருந்து புறப்படுவதை கண்ட மகி, டே குரு, உனக்கு எமன் நான் தாண்டா. பொண்ணுங்க மேல கை வைக்க நினைக்கிற ஒவ்வொரு ஆம்பளைக்கும் நீ ஒரு பாடமா இருப்படா என மனதினுள் சங்கல்பம் செய்து கொண்டாள். ஓகே, ரிலாக்ஸ். நீ இப்படி பயந்து நடக்காத துரி. உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆக விட்டுருவோமா என்ன என தூரியிடம் பொறுப்பான தமக்கையாக பேசினாள் மகி. மகி கூறியதை கேட்டதும் நேற்று உதயன் கூறியது நினைவுக்கு வர கலங்கிய கண்களுடன் அவனை ஏறிட்டாள். அப்பார்வையை எதிர்பார்த்த உதயன் கண்களாலேயே தன் காதலையும் அவளுக்கான பாதுகாப்பையும் தூரிகையின் இதயத்தினுள் கடத்தினாள். அதை கண்ட மகி, நாங்களும் தான் இருக்கோம், பப்ளிக் பப்ளிக் என எங்கோ பார்த்தபடி சிரிப்புடன் கோரினாள் மகி. ராட்சசி, நான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டா உனக்கு பொறுக்காதே என விளையாட்டாக மகியை அடிக்க கை பொங்கினான் உதயன். அது ஒண்ணுல உதி, பொறாம கருகிற வாசனை உனக்கு வரலையா என நக்கல் அடித்தான் தீரன். இவர்களின் பேச்சை கேட்ட தூரிகை அந்த குருவை மறந்து வெட்கத்தில் மகியின் தோளில் முகத்தை மறைத்துக் கொண்டாள். அதை பார்த்த மகியும் தீரனும் தங்களை அறியாமலே இருவரும் ஒன்றாக என கத்தினார்கள். ஷோ, ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா என உதயன் லேசாக வெட்கப்பட அதற்கு மறுமொழி கூற வந்த மகியை, ஹாய், what a pleasant surprise என்ற உற்சாக குரல் தடுத்து நிறுத்தியது. எவன்டா அது என்னைய பேச விடாம நிறுத்தினது என நினைத்தவாறு தன் பின்புறம் திரும்பி பார்த்தாள் மகி. அங்கு வெறிந்த புன்னகையுடன் மனோரஞ்சன் நின்றிருந்தான். மகிழ்வெளி, உன்னைய நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா என அனுமதி கேட்டுவிட்டு அனுமதி இல்லாமலேயே மகியின் அருகில் இருக்கையை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான் மனோரஞ்சன். வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க என மகியிடம் ஒரு ஆடவன் உரிமையாக பேசுவதை பார்த்து எரிச்சலுடன் பதில் உரைத்தான் தீரன். உதயனும் தூரிகையும் திகைத்து அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற விதத்தில் மூவரின் முகத்தை பார்த்தவாறு இருந்தனர். ஃபியான்சி கிட்ட பேச யாராவது வெக்கப்பட முடியுமா சார்? ஆமா, நீங்க யார் புதுசா இருக்கீங்க? இது உதயன், மகிழ்வெளியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது தூரிகை, மகிழ்வெளியோட சிஸ்டர். நீங்க யாரு? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அத்த உங்களை பத்தி எதுவும் சொல்லலையே என நேரடியாக தீரனிடம் வினவினான் மனோரஞ்சன். ஃபியான்சி என கூறியதில் அவன் மீது கோபமான தீரன் அதை மறுத்து மகி எதுவும் கூறாதிருந்தது தீரனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த கோபத்தில் மகியை முறைத்தவாறு, அத உங்க ஃபியான்சி கிட்ட கேளுங்க என அந்த ஃபியான்சியில் அழுத்தம் கொடுத்தான் தீரன். யா, கரெக்ட். சொல்லு மகிழ், சார் யாரு உங்ககிட்ட இவ்வளவு உரிமையா பேசுறாங்க என மகியிடம் வினவினான் மனோரஞ்சன். இந்த வெள்ளப்பண்ணிய யார் இங்க வர சொன்னது? இப்ப என்ன பேசுறது? சரி, சமாளிப்போம் என மனதை திடப்படுத்திக் கொண்டு அது என கூற ஆரம்பித்த மகியை தடுத்து தான் பேசினான் தீரன். அவங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா என மிக பவ்யமான குரலில் வினவினான் தீரன். அதை கேட்ட மகி, ஷோ, எலி ஏன் ட்ரெஸ் இல்லாம ஓடுதுன்னு தெரியலையே என நினைத்தவாறு தீரனின் முகத்தை பார்த்திருந்தாள். யா, கண்டிப்பா, ஐ மனோரஞ்சன், மகிழ்வெளியோட ஃபியான்ஸ் என கை குலுக்க தீரனிடம் கை காட்டினான் மனோரஞ்சன். வா, சூப்பர், ஐ எம் அனழந்தி தீரன், மகிழ்வெளியோட ஹஸ்பண்ட் என புன்னகையுடன் நீட்டிய மனோரஞ்சனின் கைகளை பற்றி குலுக்கினான் தீரன்.
அத்தியாயம் 40. 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் ஐயோ, இதுக்கு மேல டயலாக் வரமாட்டேங்குதே. யோ தெய்வமே, நீ என் கையில சிக்குன, நான் வைக்கிற தக்காளி சட்னி ஆகிருவேன். இப்படியா கோத்து விடுவ? யோ, இவனுங்க நம்மள சட்னி ஆகிருவானுங்க பிள்ளையே என மனதினுள் திணறிக்கொண்டு தீரனையும் மனோரஞ்சனையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி இருந்தாள் மகி. நான் அவளுடைய கணவன் என தீரன் கூறியதற்கு மனோரஞ்சனிடமிருந்து எவ்வித பதிலும் வரவில்லை. திரும்பி மகியை ஆழ்ந்து நோக்கினான் மனோரஞ்சன். ஷோ, இந்த வெள்ள பண்ணி எதுக்கு இப்ப நம்மள ஒத்து ஒத்து பாக்குது என மகி மனதினுள் பதைவதைத்தவாறு திரும்பி தேரனை பார்க்க அவன் மகியை பார்த்து, இப்ப பதில் சொல்லடி வெண்ண என கண்களால் சவால் விட்டு நக்கலாக புன்னகைத்தான். இந்த பீளா மண்டைய வேற நம்மள பார்த்து நக்கலா சிரிக்கிறானே. மகி, கமான் மகி, நீ எந்த தப்பும் பண்ணல, தைரியமா நிமிர்ந்து நில்லு என தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மனோரஞ்சனின் குற்றம் சாட்டும் பார்வையை தைரியமாக எதிர்கொண்டாள் மகி. இப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? மனோரஞ்சனின் பார்வையை நேருக்கு நேர் பார்த்தாள் மகிழ்விழி. இவர் சொல்றது உண்மையா மகள் என்று கேட்டான் மனோரஞ்சன். அதையும் என்கிட்ட கேக்குறீங்க மிஸ்டர் மனோரஞ்சன்? சொன்னது மிஸ்டர் தீரன் சார் தானே, அவங்க கிட்டயே கேளுங்க என மனோரஞ்சனையும் தீரனையும் சேர்த்து ஒரு பொதுவான பார்வை பார்த்தவாறு கூறினாள் மகி. ஆஹா, அம்மு ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. நாம இங்க இருந்தா நம்ம மனத்தையும் சேர்த்து காத்துல பறக்க விட்டுருவா. அப்படியே நைஸா நழுவிடுவோம் என நினைத்தவாறு தோரிகையை எழச் சொல்லி கண்ணால் சைகை செய்தபடி மற்ற மூவரின் கவனத்தையும் கவராமல் எழுந்தான் உதயன். அவனைத் தொடர்ந்து தோரிகையும் எழ அதை சரியாக பார்த்த மகி, நீங்க 2 பேரும் எங்க கிளம்புறீங்க என்றாள். அது அம்மோ, நீங்க ஃபேமிலியா பேசுறீங்க, நாங்க ஃபேமிலி ஆகாத பத்தி பேச வேணாமா? அதான் நாங்க அப்படியே தனியா போய் பேசுறோம், நீங்க எந்த தொல்லை இல்லாம பேசுங்க என மகியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தூரிகையை இழுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு கடையினுள் நுழைந்தான் உதயன். தப்புச்சா ஓடுற, அப்புறம் இருக்கடா உனக்கு என பற்களை கடித்தவாறு இருக்கையை விட்டு எழுந்தாள் மகி. நீ எங்க கிளம்புற மகிழ் என்று கேட்டான் மனோரஞ்சன். எங்க போனாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க? வீட்டுல மாப்பிள்ள பார்த்தா எனக்கு அதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கும் கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் உங்க ஃபியான்சின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க என உச்சக்கட்ட கோபத்தில் வெடித்தாள் மகி. நான் உனக்கு கண்டவனாடி என கோபத்தில் மேசையின் மீது ஓங்கி ஒரு குத்தியவாறு எழுந்தான் தீரன். தீரனின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அவனை அலட்சியப்படுத்தியவாறு உதட்டை சுழித்தவாறு திரும்பி நின்றாள் மகி. மகியின் கோபத்தை கண்ட மனோரஞ்சன், ஐம் சாரி மகள், நான் உங்க மேல கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிட்டேன். உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கதான் கேட்டேன் என்றான். நிறுத்துறீங்களா? கிளாரிஃபை பண்ணிக்க நீங்க யாரு? நான் உங்க ஃபியான்சி நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னோட விருப்பத்தை கேட்கணும்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல உங்களுக்கு என அமைதியான குரலில் சிறுத்தை என செய்தினாள் மகி. ஓ, சாரி மகள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கேன், அதான் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடு மகள் என தாழ்மையான குரலில் கூறினான் மனோரஞ்சன். அவனின் அந்த தாழ்மையான குரலில் சற்று சீற்றம் தணிந்த மகி, இட்ஸ் ஓகே என்றாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என புன்னகையுடன் கை நீட்டினான் மனோரஞ்சன். இவன் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்ல மகி என கோபத்தில் மகியை தன் பக்கம் இழுத்தான் தீரன். திடீரென தீரன் இழுக்கவும் அதை எதிர்பார்க்காத மகி அவன் இழுத்த இழுப்பிற்கு அடிபணிந்து அவன் அருகில் வந்து நின்றாள். மகியை தன் கை வளைவில் நிறுத்தி தன் தோளோடு தோள் நிறுத்தி, இவ என்னோட பொண்டாட்டி, இவ சம்பந்தப்பட்ட எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன், இவளுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல என மனோரஞ்சனை பார்த்து சீறினான் தீரன். தீரன் கூறியதை கேட்டு திகைத்து நின்றான் மனோரஞ்சன். தீரன் பேசியதை கேட்ட மகி அவனின் கையை உதறிவிட்டு தீரனை தீப்பார்வை பார்க்க அப்பார்வையை அசராமல் எதிர்கொண்டான் தீரன். இன்னொரு தடவை இது மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுனீங்க, அப்புறம் நீங்க வேற மகியை பாப்பீங்க, ஜாக்கிரதை என தீரனின் எதிர் நின்று அவனை விரல் நீட்டி எச்சரித்தாள் அவள். தீரனின் உயரத்திற்கு அவனின் நெஞ்சு உயரத்திற்கே இருந்த மகி அவனை விரல் நீட்டி எச்சரிக்கை செய்வதை விளையாட்டு குழந்தை ஒன்று பாட்டு பாடுவது போல் தீரனுக்கு தோன்ற மகியை சிரிப்புடன் ரசித்து பார்த்தான். தீரன் சிரிப்பதைக் கண்டு அதிகமாக கோபமாக தன்னிலை மறந்தாள் மகி. யோ முட்டகோஸ் மூஞ்சி, உனக்கு சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா என்ன? உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ நான் காமெடி பண்ற மாதிரி பள்ள காட்டி நிக்கிற. ஒரு நாளைக்கு 3 வேளைய 10 வேளை சாப்பாட்டை தின்னுட்டு நல்லா பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கல, அதுல இத்தனோட அளவு கூட அறிவில்ல உனக்கு. பணம் காட்ட மாட்டேன், பெஞ்ச தேங்காடாரு பொட்டாம் ஆளுகன கத்தரிக்கா என மூச்சு விடாமல் மகை திட்டிக் கொண்டிருக்க பேசும் அவளது இதழ்களையே காதல் மயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த தீரன் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்காமல் மகையை இழுத்து அவளது இதழ்களுடன் தன் இதழ்களை இணைத்திருந்தான். தீரனின் இந்த திடீர் செய்கையில் அதிர்ந்து விழி விரித்து மூளை வேலை செய்யாமல் பனி சிலையென உருகி நின்றாள் மகி. அந்த ஃபுட் கோர்ட்டில் உள்ள மற்றவர்கள் மகியையும் தீரனையும் பார்த்து வெட்கச் சிரிப்புடன் கடந்து சென்றனர். தீரனின் செய்கையில் அதிகமாக அதிர்ந்து நின்றது மனோரஞ்சன் தான்.
சில நிமிடங்களில் மகியை விடுவித்தவள் மயங்கி விழ இருந்த தன்னவளை தன் கை வளைவில் தன்னுடன் இறுக்கிக் கொண்டு, பெட்ரோல் மாஸ் லைட்டே தான் வேணுமா என நக்கலாக மனோரஞ்சனை பார்த்து கேட்டான் தீரன். செந்தூரமாய் சிவந்திருந்த மகியின் முகத்தையும் உரிமையில் பொங்கி சந்தோஷத்தில் மிளர்ந்திருந்த தீரனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்த மனோரஞ்சனுக்கு ஏதோ புரிவது போல் இருக்க, சாரி என முணுமுணுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டான். மனோரஞ்சன் புறப்பட்டு சென்றதை கூட உணராமல் மாய வலையில் சிக்கி இருந்த மகியின் இடுப்பில் கிள்ளினான் தீரன். அதில் துள்ளி விலகி, ஏண்டா இரும, அறிவு கட்ட முட்டோ, பப்ளிக் பிளேஸ்ல என்ன வேலை பாக்குற? உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் ஏதாவது இருக்கா என கோபத்திலும் வெட்கத்திலும் சிவந்த முகத்துடன் தீரனை திட்டினாள் மகி. பப்ளிக் பிளேஸா? இது என் சொந்த இடம் டி. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். எவனாவது பப்ளிக் பிளேஸ்னு சொன்னா அவனை செருப்பால் அடி என்ன சிரித்தான் தீரன். இவன்கிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். கட்டையும் நான் என்ன கேக்குறேன், இவன் என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான் என நினைத்தவாறு உதயனை தன் கண்களால் தேடினாள் மகி. என்ன பாப்பா பேசாம இருக்க? ஆமா, யார தேடுற? உதயையும் தூரியையும் காணும் என தீரனிடம் கூறியபடி தேடிய மகியின் விழிகளில் தொலைவில் உதயனும் தூரியும் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே அவர்களை நோக்கி சென்ற மகி இருவரையும் நெருங்கி, என்னாச்சு உதி, தூரியை இவ்வளவு படபடப்பா இருக்கா என்றாள். மகியின் பின்னே வந்த தீரனும், என்னாச்சுடா என்றான். மகியை கண்ட தூரி, அக்கா என தேம்பியபடி கட்டி கொண்டாள். இப்படி எதுக்கெடுத்தாலும் அழுகிறத முதல்ல நிறுத்து தூரி, பொம்பளை பிள்ளைங்க அழுக கூடாது தூரி என தூரியை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தினாள் மகி. பொம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதா? ஆம்பளை பிள்ளைங்க தானே அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனடி புதுசா இருக்கு என மகியின் காதில் கிசுகிசுத்தான் தீரன். அது பழமொழி, இது புதுமொழி, பொடா விளக்கண்ணு என அதே குரலில் தீரனுக்கு மறுமொழி அளித்த மகி, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மூக்க சிந்திட்டு இருக்க என தூரியை அதட்டினாள். இந்தா இத படி என கடுகடுத்தவாறு ஒரு சிறிய பேப்பரை மகியின் கைகளில் அளித்தான் உதயன். என்ன பேப்பர் இது என்றவாறு அதை பிரித்து படித்த மகி, டிஸ்கஸ்டிங் அவன என அப்பேப்பரை கசக்கினாள். ஏய் என்னடி என்றவாறு அப்பேப்பரை வாங்கி தன் கண்களில் அதில் ஓட விட்டான் தீரன். உன்னோட வீடியோ என்கிட்ட பத்திரமா இருக்கு, உனக்கு ஒரு காப்பி வேணுமா என்றிருந்தது. அதை படித்த தீரனின் முகம் கலவரமாகியது. பொண்ணைய இப்ப என்ன டேஷ்க்கு இப்படி அழுது விடுகிற? இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு உன் வேலையை பாரு. இன்னொரு தடவை இப்படி அழுதுட்டு இருந்த வெளுத்து போடுவேன் என தூரியை அதட்டினாள் மகி. எல்லாம் இந்த மகாராசனால. அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு அவனை செஞ்சு விடாம இப்படி நடமாட விட்டுட்டு இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு. கடைசி நேரத்துல பஞ்சாயத்துல உங்க நொன்ன ஏதோ ரகசியமா பேசினாங்களே, அது என்னன்னு கேளுவுதி என்று சீறினாள் மகி. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு பஞ்சாயத்துல தண்டனை கொடுக்கற போறப்ப நீங்க ஏதோ அந்த பெருசுங்க கிட்ட சொன்னீங்கல்ல, உடனே அதுங்களும் சரின்னு மண்டைய ஆட்டுனுச்சுங்க. அப்புறம் அவனை ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்திட்டு போனாங்க. என்ன பண்ணீங்க அவனை என்று கேட்டான். அது அவனுக்கு காயடிச்சு விட்ட உதவி என்றான் தீரன். என்ன என உதயனும் தூரிகையும் நிம்மதி கலந்த அதிர்ச்சியில் ஒன்றாக கேட்க, காயடிக்கிறதுனா என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் பிளீஸ் என தலையை சொரிந்தாள் மகி. இவ ஒருத்தி, சத்தனை சும்மாரு. அண்ணே நீங்க சொல்லுங்க, நிஜமாவா என்றான் உதயன். ஆமா, ஆனா அவனுக்கே அந்த விஷயம் தெரியாது. என்ன சொல்றீங்க? அவனுக்கே தெரியாதா? என்ன அவனுக்கு அது தெரியாதா என ஆச்சரியமாக வினவினான் உதயன். இல்ல, இப்ப வரைக்கும் அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராமல போயிருக்கோம். அவனுக்கு ஏன் இப்படி ரகசியமா தண்டிச்சிங்க? எல்லாம் ஒரு காரணமாதான் என மகியை பார்த்தவாறு கோரினான் தீரன். இவர் என்ன மகிய பாத்துக்கிட்டே சொல்றாரு? அப்ப மகிக்கு பிரச்சனை இருக்கா? அதனாலதான் அன்னைக்கு அப்படி பண்ணினாரா? ஒண்ணுமே புரியலையே. இவளை வச்சுக்கிட்டு ஒண்ணும் வெளிப்படையா பேச முடியாது, தனியா கேட்க வேண்டியதான் என்று மனதில் நினைத்தவாறு மகியையும் தூரியையும் பார்த்துவிட்டு தீரனை பார்த்தான் உதயன். உதயனின் பார்வையின் பொருளை உணர்ந்த தீரன் கண்களாலேயே ஆமாம் என பதில் அளித்தான். அதை பார்த்த உதயன், ஐயோ மகி தூரி 2 பேருக்கு பிரச்சனையா? நமக்கு தெரியாம நிறைய நடந்திருக்கு போலயே என கலக்கமாக மகியை பார்த்தான். எருமை காய் அடிக்கிறதுனா என்னடா மலை மாடு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம 2 பேரும் கண்ணாலேயே லவ்ஸ் விட்டு நிக்கிறீங்க. காய் அடிக்கிறதுனா என்ன, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் என பிடிவாதமாய் நின்றாள் மகி. யோ அக்கா, அது என கூற வந்த தோரியை தடுத்து, நான் சொல்றேன் என்றான் உதயன். சொல்லி தொலைடா. அது காளை மாட்டுக்கு கிராமத்துல காயடிப்போம், அதே போல இவனுக்கும் அடிச்சு விட்டுருக்காங்க. காளை மாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என சந்தேகம் தெரியாமல் மீண்டும் வினவினாள் மகி. மாடுகளுக்கு காயடிக்கிறதுங்கிறது, அதாவது மாட்டோட விதைய டெஸ்டிகல்ஸ் இருக்குல்ல, எந்தவித மருத்துவர் உதவியும் இல்லாம கொரடு கட்டையெல்லாம் வச்சு நசுக்கி விட்டுருவோம். அதே போலதான் குருவுக்கும். அதை கேட்ட மகி என முழித்தபடி நின்றாள்.
அவள் அவ்வாறு நிற்பதை பார்த்த உதயனுக்கும் தீரனுக்கும் சிரிப்பு பேரிட்டுக் கொண்டு வர சட்டென மகியை இழுத்து அவளது காதல் ரகசியமாக சில விஷயங்களை கூறவும் அதை கேட்ட மகி, ஏடா லூசுகளா, அவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டாச்சுன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு காய் அடிச்சாச்சு பழம் அடிச்சாச்சுன்னு சொல்ல வேண்டியது என இதழை சுரித்தாள். அதே நேரம் பல்லவி தூரியை போனில் அழைத்து, உங்களுக்கு திங்கிற என்ன இருக்கா இல்லையா என கத்த அடுத்த நொடியே தூரையும் மகியும் வீட்டை நோக்கி புறப்பட்டிருந்தனர். உதயனையும் தீரனையும் வீட்டிற்கு அழைத்ததற்கு, எங்க 2 பேருக்கு முக்கியமான வேலை இருக்கு என இருவரும் ஒன்றாக மறுத்துவிட, போங்கடா பைத்தியக்காரங்களா என திட்டிவிட்டு தூரியுடன் வீட்டிற்கு புறப்பட்டிருந்தாள் மகி. இருவரும் வீட்டிற்கு வந்து உணவு உண்டுவிட்டு பல்லவியுடன் சேர்ந்து சிறிது நேரம் சினிமா பார்த்துவிட்டு உறங்க செல்லுகையில் தூரியின் போனிற்கு ஒரு வீடியோ ஒன்று வர அதை எடுத்து பார்த்தவள் பயத்தில் போனை கீழே தவறவிட்டாள். தொடர்ந்து தூரியின் போனிற்கு மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தவள் உச்சக்கட்ட பயத்தில் மயங்கி சரிந்தாள். தூரி மயங்கி விழுவதைக் கண்ட மகி பதறி தூரியை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு அவளது போனில் வந்த செய்தியை பார்த்தவள் உச்சக்கட்ட கோபத்தில் போனை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தாள். நீ நாளைக்கு நைட்டையும் கூட தங்கலனா இந்த வீடியோவை நெட்ல போட்டுருவேன் என தூரிகைக்கு வீடியோவுடன் மெசேஜ் அனுப்பி இருந்தான் குரு.